ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க. சாகர் கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது சாகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரி இவ கூட நீ சேர்ந்தீங்கன்னா உன்னை நாங்க விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம சாகருக்கு செமையா கோவம் வருது. இதை பாருங்கடா, இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவ எப்பவுமே என் கூட தான் இருப்பா, புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவமா திட்டிருந்தான். உடனே அவனுங்க சொன்னானுங்க, அப்படியா, அப்ப நம்ம போட்டி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பட்டம் விடுறது உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு லூசர் தானே, ஒரு வேளை இந்த பட்டம் போட்டியில நீ ஜெயிச்சுட்டு அப்படின்னா நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சவால் விடுறானுங்க. உடனே இவன் யோசிச்சுட்டு நிற்கும் போது டக்குனு கங்கா சொல்றா, என்ன பட்டம் விடுற போட்டி தானே, இது பெரிய வேலையா, இது கண்டிப்பா சாகர் இதுல ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவ சவாலுக்கு ஒத்துக்கிறா. உடனே சாகர் புலம்பிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிட்ட, எதுக்கு நீ இப்படிலாம் நீ சொன்ன, எனக்கு பட்டம் விடுறது சுத்தமா தெரியாது, நான் எப்படி இதெல்லாம் கத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கும் போது, ஐயே இதான் மேட்ரா, இந்த பாரு எனக்கு பட்டம் எல்லாம் சூப்பரா விட தெரியும், நானே உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு அழகா பட்ட விடத்துக்கெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கா, நீ மட்டும் பக்கத்துல இருந்தா நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாகரும் சொல்லிட்டு இருக்கான். சோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அப்படியே இங்க வீட்டுலதான் காட்டுறாங்க. அங்கிள் இருக்காங்கல்ல, அவர் அவரோட மனைவிக்கு கையில அடிபட்டிருக்கும்ல, சோ கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த கட்டை பிரிக்கிறதுக்கு வாயாலேயே பேசிட்டு இருக்காரு. இதை தூரத்துல இருந்து பார்த்த பாட்டி இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ அவசரம், காலையிலேயே இதுலதான் முடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அதோட அங்கிள் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட மருமகளை கூப்பிட்டு வச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கு. அந்த கிழவி, உனக்கு அறிவே இல்லையா, பட்ட பகல்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இந்த பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை அப்படின்னு இவ்வளவு சொல்ல பாக்குறா. ஆனா அந்த கிழவி காதலே வாங்காம இவளை கண்ணா பின்னான்னு திட்டி வேட்டி விட்டுது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம அங்கிள் இருக்காருல, அவர்கிட்ட நத்தகாரி நைஸா பேசிட்டு இருக்கா. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நம்ம கங்கா இருக்கால, அவளை தத்தெடுக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தா, நான் தான் சொன்னேன் கங்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன். உடனே அப்படியா, அவளை நான் தத்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொன்னா, என்னோட அண்ணன்ட்டு பேசிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க, கங்கா அந்த வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருப்பா, நீங்க ஒத்துக்கோங்கண்ணே, அவங்களுக்கே நம்ம அவளை தத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்க. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன சொல்ற, திடீர்னு ஏன் கங்காவை தத்து கொடுக்க சொல்ற, ஏன்னா அவ இங்க நல்லா தானே இருக்கா, இங்க சாகர் இருக்கா, சோ நம்ம எல்லாரும் இருப்போம், சோ எல்லாரும் அவளை நம்ம நல்லா தானே பாத்துட்டு இருக்கோம், அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்கண்ணே அவ அங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அவர் ஒத்துக்கவும் வச்சிருது. சரி, நான் கங்கா வந்ததும் அவள்கிட்ட கேட்பேன், அவ சரின்னு சொன்னா மட்டும்தான் நான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அதை விட இங்க கங்காவும் சாகரும் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. கங்காவை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தது யார் இவங்க அப்படிங்கிற மாதிரியே ரெண்டு பேரும் பார்த்து முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அங்கிள் கங்கா இங்க வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்கார வைக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணு ரொம்பவே கங்கா மேல பாசமா இருக்கு, சாக்லேட் எல்லாம் கொடுத்து ரொம்ப பாசமா கேரிங்கா பேசிட்டு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்கெல்லாம் யாருங்கிற மாதிரியே அவ பாத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி உன்னை தத்தெடுக்கிறதுக்கு தாமா இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, நீ உன்னோட விருப்பத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இப்படி சொன்னாங்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேனாங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா. அதோட அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சுட்டு உடனே அங்கிள் இவளை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருமா கங்கா, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது, ஆனா உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நாங்க இந்த முடிவை எடுத்தோம், நீ அந்த வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நீ நினைச்சினா தாராளமா நீ அவங்க கூட போகலாம், நீ என்னன்னு சொல்லிட்டு நீயே முடிவெடு, உன் மனசு என்ன சொல்லுதோ அதையே நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்க
இவ வந்து ரொம்ப குழம்பிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க சாகர் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கா. அம்மா இவங்கெல்லாம் யாரும்மா? கங்கா வந்து எங்கேயும் கூட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க. அப்பதான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஆமாப்பா கங்கா வந்து இனிமே நம்ம கிட்ட இருக்க மாட்டா, அவங்க வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இவன் அப்படியே காய்ச்சி முடிச்சுட்டு அப்படி கத்த ஆரம்பிக்கிறா. என்ன சொல்றீங்க? கங்கா இங்கதான் இருக்கணும், கங்கா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ எப்படி என்னை விட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்திட்டு இருக்கான். உடனே வந்து பாட்டி வந்து இந்த பாருடா, அவ வந்து பாதியில வந்தவ பாதியிலேயே போறா, நீ எதுக்கு இப்படி கத்துற? இந்த பாரு நான் என்ன சொல்றேனோ அதான் நீ கேட்கணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வார்னிங் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, கங்கா நம்மளை விட்டு போறாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறான். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து அந்த அத்தைக்காரியும் பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நம்ம சொன்னதெல்லாம் நடக்க போகுது பாத்தீங்களா? அந்த கங்கா வந்து நம்மளை விட்டு நிரந்தரமா போறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அங்க கங்கா வரா. உடனே பாட்டியும் அத்தைக்காரியும் 2 பேரும் வார்னிங் பண்றாங்க. இந்த பாரு, நீ வந்து அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கணும், இல்லைன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப மிரட்டினோடனே இவளும் பயந்துடுறா. உடனே டீ கப் எடுத்துட்டு போயிட்டு நீ போய் என் பிள்ளைகிட்ட போய் நீ சொல்லணும், இந்த மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. உடனே இவளும் ஒத்துக்கிட்டு அங்கிள்கிட்ட போய் சொல்றா, அங்கிள் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே வந்து இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்லம்மா, உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், நீ வந்து ஒத்துக்கிட்ட அப்படின்னா நீ தாராளமா அவங்க கூட போலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறாரு. ஆனா சாரதாக்கு வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கு. கங்கா அப்படி சொல்ல மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு பேசுறாங்க. இந்த இந்த பாரு கங்கா, எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசுல இருந்தெல்லாம் நீ இதை சொல்லல, என்ன ஆச்சு? அத்தை வந்து ஏதாவது சொன்னாங்களா? இதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது உடனே வந்து மாமியாக்காரி வந்து கத்துறா. உடனே இவளும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க வந்து சாகர் மைண்ட வந்து அப்படியே பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கு அந்த கிழவி. இந்த பாருடா, உனக்கு தெரியுமா இந்த கங்கா இருக்கால, அவ மேல நீ எவ்வளவு பாசமா இருந்த, இப்ப அவ இந்த வீட்டை விட்டு நம்மளை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா. அவ அங்க நிறைய பணம்லாம் வச்சிருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போறா தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கிழவி வந்து நம்ம கங்காவை பத்தி தப்பு தப்பா ஏத்தி விட சாகருக்கு கங்கா மேல பயங்கரமா கோவம் வருது. அப்படியே செம்ம கோவத்துல இருக்கான். அப்ப வந்து கங்கா வந்து இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாகரை வந்து சமாதானப்படுத்தலாம், லாஸ்டா அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக வரா. உடனே இவன் வந்து கண்ணா பின்னாடி அவன்கிட்ட கத்தி விட்டுறான். நீ இவ்வளவு மோசமானவளா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல, உன்னை நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், நீ பாதிலேயே என்னை விட்டுட்டு போறல, எனக்கு தெரியும் நீ பாதிலேயே வந்தவ பாதிலேயே என்னை விட்டு போயிட்டல, இனிமே என்கிட்ட பேசாத, நீ எங்க வேணா போ, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படி ரொம்ப கோவமா பேசிடுறான். அவ அப்படியே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போறா. அப்புறம் எல்லாத்துட்டையும் பாய் சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போறா. அப்ப அங்கிள் வந்து அவளுக்கு பணம் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த பாருமா எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், சோ இந்த குடும்பத்துல நீ எப்ப வேணா மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் நம்பரை வந்து ஒரு தாள்ல எழுதி அவளோட பேக்ல வச்சு அனுப்பி வைக்கிறாரு. அவளும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அந்த வீட்டுல இருந்து போறா. அப்புறம் புது வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா பயங்கர ஷாக்கு. ஏன்னா அங்க வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு கை குழந்தை இருக்கு. உடனே இதை பார்த்துட்டு இது யாரு குழந்தை அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி இது வந்து எங்களோட குழந்தை தான், இதை பாத்துக்கிறதுக்காக தான் நான் உங்களை வந்து கூட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வந்து பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம், நீ இதுல எல்லாம் தலையிடக்கூடாது, இந்த பாரு இது வந்து உன்னோட தங்கச்சி, இவளை நீ தான் பாத்துக்கணும் புரியுதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போய் பால் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அனுப்பி வச்சிடுறாங்க. அவளும் உள்ளாக்க போயிடுறா. அப்புறம் இந்த 2 புருஷ பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்காங்க. ஏய் நான் தான் சொன்னல, இந்த பொண்ணு எதுக்கு இங்க கூட்டு வந்த, இந்த பொண்ணால நமக்கு பாரம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பாருங்கங்க நம்மளோட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வச்சா மாசம் மாசம் இவ்வளவுன்னு சொல்லிட்டு காசு வந்து அழிக்கணும், நம்ம கிட்ட எங்க இருக்கு அவ்வளவு காசு, அதனாலதான் இவளை நான் இங்க கூட்டு வந்த, காசு இல்ல வேலைக்காரியா இவளை நம்ம இந்த வீட்லயே வச்சுக்கிட்டு சோறு மட்டும் போட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நல்லா பார்த்து வளர்த்து விட்டுருவா புரியுதா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இதை டக்குன்னு கங்கா கேட்டுடுறா. உடனே வந்து என்னங்க நிக்கிற, போ பிள்ளைய போய் தூங்க வைப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் வந்து போய் பிள்ளைய போய் தூங்க வச்சுட்டு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்து தூங்கத்துக்கு போறா. உடனே வந்து அந்த பொண்டாட்டிக்காரி வந்து தடுக்கிறா. ஏய் எங்கடி போற, இந்த மாதிரி பெட்ல எல்லாம் வந்து படுக்க கூடாது புரியுதா, நீ போய் கீழே போய் படு, போ தரையில போய் படு அப்படிங்கிற மாதிரி விரட்டி விட்டு ஹால்ல வந்து தனியா பாயை போட்டு அங்க படுக்க சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த இருட்டுல பயந்துகிட்டே படுத்திட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. நம்ம கங்கா வந்து கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு வந்துட்டா போல. உடனே வந்து அவளை வந்து சித்திக்காரின்னு சொல்லலாம். அந்த
சித்திக்காரி பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. உனக்கு என்னடி எவ்வளவு திமிரா, காலைல எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதுக்குதான் உன்னை அங்க இருந்து கூட்டு வந்தேனா, போய் ஏனத்தவளுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டி வேலை ஏவுறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க என்ன இப்படிலாம் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு சாகரோட ஞாபகமாவே இருக்கு. சாகர் அங்க என்ன பண்றான்னு தெரியலையே. அப்புறம் அந்த பசங்க கிட்ட அவன் சவால் விட்டானே, இந்த மாதிரி பட்டம் நடக்கிற போட்டியில நான் அவனை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். இப்ப அவன் எப்படி அந்த போட்டியில கலந்துப்பான், அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிள் கொடுத்த அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறா. அங்கிள் தான் எடுக்கிறாரு. உடனே கங்கா பேச ட்ரை பண்ணும்போது உடனே சித்திக்காரி போனை வாங்கி பேசிட்டு இருக்கும் போது உடனே அங்கிள் சொல்றாரு, இப்ப கங்கா தானே பேசினா, கங்கா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவள்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவளால எதுவுமே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம போனை கொடுத்துடுறா. அப்பதான் அங்கிள் கேக்குறாரு, என்னம்மா நீ நல்லா இருக்கியா, அங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நான் சாகர்கிட்ட பேசணும், சாகர் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சாகரும் காலை கொடுத்த உடனே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப உடனே சாகர் கோவத்துல கத்துறான், எனக்கு எதுக்கு நீ கால் பண்ண, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, என்ன வேணான்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போனேன், என்ன தனியா, இப்ப எதுக்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரு சாகர் நான் சொல்றதை கேளு, என்ன புரிஞ்சுக்க, என் சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுன்னு அவ எவ்வளதோ அவ சுச்சுவேஷனை பத்தி சொல்ல பாக்குறான். அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காம கால் அப்படியே கட் பண்ணிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சித்திக்காரி நைஸா அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிற, அந்த பாரு நீ யார்கிட்டயுமே போன் பேசக்கூடாது, யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் நீ பேசணும், புரியுதா, இதுக்கப்புறம் இந்த தப்ப நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அந்த போன் நம்பர் இருக்குல்ல, அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டுடுறா. இதெல்லாம் தெரியாம கங்கா அப்படியே ரொம்ப அப்பாவியே இருக்கா. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அந்த அத்தைக்காரிட்டையும் பாட்டிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம கங்கா பாடுற பாடு பத்தாதுன்னு இப்ப வேற வீட்டுல இவங்க 2 பேர்ட்டையுமே இந்த மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.